அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு தான் நாங்க மௌலிதை எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழணும் என்பதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. உலகத்துல ஒரு மனிதரை புகழ்வதா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. மனிதர்கள்ல யாரையாவது நம்ம புகழ்றதா இருந்தா அந்த மாமனிதருக்கு நிகராக யாரையும் நமக்கு சொல்ல முடியாது. அவங்களுடைய குணத்தை புகழலாம், அவங்களுடைய வீரத்தை புகழலாம், அவங்களுடைய தூய்மையை புகழலாம், அவங்களுடைய ஒழுக்கத்தை புகழலாம், அவங்களுடைய தியாகத்தை புகழலாம், அவங்களுடைய நிர்வாக திறமையை புகழலாம், அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை புகழலாம். எதுல வந்தாலும் அவங்க மேல நிற்பாங்க. அரசியலா மேல நிற்பாங்க, ஆன்மீகமா மேல நிற்பாங்க, ஒரு ராஜதந்திரமா அதுலயும் மேல நிற்பாங்க, களத்தில் இறங்கி போர் செய்வதா அதுலயும் மேல நிற்பாங்க. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாமளும் புகழ்றோம், தினமும் புகழணும், எப்போதும் புகழணும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புகழணுங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா புகழ்றது என்பதற்கு வரம்பு இருக்கு. இந்த வரம்பு நான் சொல்ற வரம்பு இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன வரம்பு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாக்குறாங்க இயேசுநாதரை என்ன செஞ்சாங்க, புகழ்றோம்னு சொல்லிவிட்டு அவரே கடவுளாக்கி விட்டாங்க. இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னா அது ஓகே, அவர் ஒழுக்க சீலர்னு சொன்னா அது ஓகே, அவர் ஒரு பெரிய தியாகின்னு சொன்னா அது ஓகே, பெரிய மார்க்கத்தை கஷ்டப்பட்டார்னு சொன்னா அது ஓகே. அதை விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க, இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய மகன்ட்டாங்க, அவரே அல்லாஹ்ண்டாங்க, அவரே கடவுள்ண்டாங்க, அவரையே கூப்பிடலாண்டாங்க, அவரையே பிரார்த்திக்கலாண்டாங்க, அவத்தையே கோரிக்கைகளை முன்வைக்கலாண்டாங்க. அந்த மாதிரியான உடனே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆக இது டேஞ்சரா இருக்க, புகழலாம்னு சொன்னா லிமிட்டை தாண்டி புகழ்றாங்களே, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு புகழக்கூடாது. நீங்க புகழுங்க, மனிதர்களை விட எல்லாத்துக்கும் மேல கொண்டு வைங்க ரசூலுல்லாஹ், தப்பே கிடையாது. அல்லாஹ்வுக்கு கீழ வைக்கணும். உலகத்துல எல்லா மனிதரையும் விட மேல கொண்டு வைங்க, தப்பு கிடையாது. அதுக்கு தகுதியான, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகுதி இருக்குது. ஆனா நீங்க புகழ்றவங்க இடத்துல அரசுக்குள்ள உட்கார வச்சிட முடியுமா, கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா வச்சிட முடியுமா? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு அவங்களை நிப்பாட்டி புகழ முடியுமான்னா அது புகழ முடியாது. அதுதான் கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்கு செஞ்சது. அப்படி செஞ்சா என்னவாயிரும்னா அவரும் கடவுளாகி போய்வாரு, அவரை சிலையாக்கிடுவாங்க, அவரை கும்பிடுவாங்க, ஏகத்துவம் அடிபட்டு போயிடும். இந்த மார்க்கத்தில் அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மக்களுக்கு, மக்களே நீங்க புகழ்றதா இருந்தால் இந்த ஈசாவை புகழ்ந்தாங்களே அந்த மாதிரி புகழ்ந்துறாதீங்க. என்ன சொல்லுங்க, அப்துல்லாஹி வ ரசூலுஹு சொல்லுங்க. என்னை புகழ ஆசையா இருந்தா அல்லாஹ்வுடைய அடிமை என்னை சொல்லுங்க, அதான் எனக்கு புகழ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை தடுத்துட்டாங்க. இப்ப மௌலிதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி புகழுது. சுப்ஹான மௌலிதை எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி டேஞ்சரான வார்த்தைகள் பல இடங்கள்ல வருது.